1971 ஜான் லிஸ்டோட வேலை பறி போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல. பெரிய வீடு, குடும்பம், வாழ்க்கை எல்லாம் தொலைந்து விடும் அப்படின்ற பயம். முக்கியமாக சமூகம் தனக்கு என்ன பெயர் சூட்டும் என்கிற பதவதைப்பு. வேலை பறிபோன விஷயத்தை வீட்டுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். தொடர்ந்து பல வேலைகளுக்கும் முயற்சி செய்யறான். ஒண்ணுமே பலனளிக்கல. ஒவ்வொரு நாள் காலையுமே வேலைக்கு கிளம்புவது போல ஜான் லிஸ்ட் கிளம்பினான். ரயில்வே நிலையத்துக்கு சென்று முழு நாளையும் அமர்ந்து கழித்து விட்டு வீடு திரும்புவான். அவ்வப்போது பணத்துக்கு தாயோட வங்கி கணக்கில் இருந்து சொல்லாமல் பணம் எடுத்துக்கொள்றான். வீடு, கார் என வாங்கிய கடன்களையாவும் அவனோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தவணையை கட்டவில்லை அப்படின்னா அரசே வந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கும். தாயோட வங்கி கணக்குலையும் பணம் ரொம்ப குறைஞ்சு கொண்டே வந்துச்சு. வறுமையிலும் வீடு இல்லாமலும் இருப்போருக்கு அமெரிக்காவில் அரசு நல்வாழ்வு மையங்கள் உண்டு. கிட்டத்தட்ட சத்திரங்கள் மாதிரியான மையங்கள். அதிலும் இடம் பிடிக்க ஒவ்வொரு நாளும் வரிசையில நிக்கணும். ஜான் லிஸ்டோட பொருளாதார நிலை ரொம்பவும் அதல பாதாளத்துக்கு போச்சு. அரசு நல்வாழ்வு மையம் தான் ஒரே வழி என்கிற நிலையை வாழ்க்கை எட்டுச்சு. அரசு நல்வாழ்வு மையம் என்பது அவருக்கு மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்துக்கு அதுதான் கதி என்கிற நிலைமை வந்துச்சு. இருந்த ஒரே வழியை ஏற்க மனம் ஒத்துக்கல. சமூகம் என்ன நினைக்கும் என்கிற அழுத்தமும் அவமானமும் ஒருங்கே போட்டு அவனை நொறுக்குச்சு. அரசு நல்வாழ்வு மையத்துல எடுத்து போய் மொத்த குடும்பத்தையும் விட மனசு இல்லாத அவன் சாத்தியப்படாத இரண்டாம் வழியை யோசிச்சு மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த வழியை சாத்தியப்படுத்தினான். மொத்த குடும்பத்தினையும் கொலை பண்ணான். ஜான் லிஸ்டோட திட்டம் பழிச்சுது.